ஓகே ப்ரோ, குட் மார்னிங். நீங்க கேட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து அன்ஈவனா ஷேப் டிஃபைன் ஆயிரும். ஒரு சில பேர் வந்து இதோட எக்ஸாக்ட் ஷேப் அவுட்டர் ஷேப் எடுத்துட்டு இதுக்காக ஆஃப்செட் பண்ணி ஒரு ஷேப்பை டிட்டர்மைன் பண்ணி இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு கேஸ்டிங் வரும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஈவனா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட் ரைட் மாதிரி வருது அப்படின்னா இப்போ இதோடைய நம்ம வந்து ஸ்டாக்குக்காக என்ன பண்ணிக்கலாம், ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் லேயர், solid extrusion, இன்ச்சஸ்ல இருக்கு இல்லையா, வந்து இது வந்து ஓகே, இதுதான் வந்து நம்ம ஸ்டாக். சரிங்களா? இந்த ஸ்டாக் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஷேப்ல இல்லாம அன்யூனிஃபார்ம் ஷேப்ல. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதாவது டூல் பாத்தில் வந்து 3D போடுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை டிஃபைன் பண்ணோம். ஒன்று ஆல் சாலிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கும், மொத்தமாக ஒரு கட்டமாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாரு ஸ்டாக் டிஸ்பிளே இந்த மாதிரி ஃபுல் ரெக்டாங்குலராக எடுத்துக்கும். எனக்கு ஃபுல் ரெக்டாங்குலராக இல்லை ஸ்டாக். நான் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணாலுமே 5, 13 சைடுக்கு பெருசுதான் ஆகும். ஸோ எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேப் வேணும்னா அதில் வராது. ஸோ எனக்கு இப்போ குறிப்பிட்ட ஷேப்பில் வரணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் மாடல் போயிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு இந்த அவுட்டர்ல எல்லாம் வந்து ஒரு 3 mm திக்னஸ் ஆட் ஆகணும்னு வைங்க. நீங்கள் எந்தெந்த ஃபேஸ் ஃபுல் ஃபேஸ்னாலும் ஓகே தான் கொடுத்துட்டு, ஓகே கொடுத்துட்டு இங்கே அடிஷ்னல் ஆப்செட்டில் ஒரு 3 mm. 3 mmன்றது இன்ச்சஸ்ன்றதுனால ரொம்ப வருது. நான் ஒரு 0.3. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஆட் பண்ண முடியும் நம்மளால. இதுவும் வேண்டாம், நம்மளுக்கு வந்து இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இப்போ எக்ஸ்ட்ரூஷன் பண்ணேன் இல்லையா, இதுதான் வந்து ஸ்டாக் லெவல்ல. இதுதான் நம்மளோட ஸ்டாக். இந்த ஸ்டாக் எப்படி ஆட் பண்றதுன்னா, நீங்க அன்ஈவனா எப்படி உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து வரைகிறீங்களோ இல்லை கஸ்டமர் கிட்ட இருந்து கேஸ்டிங் மாடலா வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ரஃப் ஸ்டாக் மாடல் வாங்கிட்டு ஸ்டாக் மாடல் போய்க்கோங்க. இதை செலக்ட் பண்ணி மொத்த ஃபேஸையும் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. அடிஷ்னல் ஆப்செட்ல எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னாவே இப்போ பாருங்க, நான் இதை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ தெரியாது இங்கே சாலிட் கிடையாது, ஸ்டாக் மாடல். ஸோ அன்இவன் ஷேப் இருந்தால் நீங்கள் வந்து அதை அப்படியே எக்ஸ்ட்ரூஷனோ நீங்கள் இல்லை ரிவால்வோ அது எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டாக் மாடலில் மாடல் கொடுத்து அதை ஹோல்சமாக ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அன்இவன் ஷேப்பை எப்படி ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம என்னதான் எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்கலாம், கேஸ்டிங் ஆப்செட்ஸ் கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அன்இவன் ஷேப் வந்து வராது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு ரிப் இருக்குனால அது எக்ஸ்ட்ரூஷனாக வரைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் இதில் கொடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற மாடல் ப்ரோக்ராமிங் வந்து இந்த ஸ்டாக் மாடலுக்காக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தேவையில்லாமல் எங்கேயும் ஓடாமல் அந்தந்த இடத்துல மட்டும் ஓடும். எதுக்காக நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் ஸ்டாக்காக இருந்தால் இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஓடும், இந்த இடத்துல எல்லாம் ஓடும், இந்த இடத்துல எல்லாம் ஓடும், இந்த இடத்துல எல்லாம் ஓடுறது வேஸ்ட் நம்மளுக்கு. ஸோ அதனால நமக்கு எங்கே தேவையோ நம்ம அங்கே ஷேப் வரைஞ்சி நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணிட்டு அந்த மாடலை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக் மாடலாக ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஜென்ரேஷன் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு என்ன ஆகும். டூல் பாத் வந்து அதிகப்படியான ரிட்ராக்ஷன் ப்ராசஸ், தேவையில்லாமல் ப்ராசஸ்ஸு, அன்னெசரி கட்டிங் ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக என்ன பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அன்இவன் ஷேப்ஸோ இல்லை நமக்கு தேவைப்படுற ரெஸ்பெக்டிவ் ஷேப்ஸையும் வந்து ஸ்டாக் மாடலாக ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இதோட பார்ப்போம்.